எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஏவா வேலு வீடு உள்ளிட்ட 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையானது சோதனை நடத்தி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். அவங்க ஏவா வேலு அவர்கள் வீட்டின் முன்பு காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? கூடுதல் விவரங்களை வழங்குங்க. முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள்ல இன்று காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக என்ற ஒரு புதிய வழக்கை பதிவு செய்து ஏவா வேலு மீது பதிவு செய்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது மொத்தம் 13 இடங்கள்ல அவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய ஏவா வேலுவோட வீட்டுல இந்த சோதனையும், அதே போன்று திருவண்ணாமலையில அவருக்கு தொடர்புடைய கல்வி நிலையங்கள் மற்றும் அவருடைய அலுவலகங்கள், வீடு என மொத்தம் 13 இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு தற்போது ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல தான் வசித்து வருகிறார். அவரிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சில விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 5 வருடங்கள்ல அவரோட வங்கி பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட ஆவணங்களை தொடர்ச்சியாக சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர், ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று அவர் என்ன மாதிரியான கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நிலையில அவர் என்ன மாதிரியான இந்த சாலைகள் அமைப்பதில் எது போல டெண்டர் எடுத்திருக்கிறார், என்ன மாதிரியான செலவு செய்திருக்கிறார், அவருடைய வருமானம் எவ்வளவு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை கேட்டு பெற்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மொத்தம் 50க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே இவர் கடந்த 2006 மற்றும் 2011ஆம் ஆண்டு காலத்துல திமுக ஆட்சி காலத்துல இவர் மீது ஏற்கனவே ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கு தான் பதிவு செய்யப்பட்ட நிலையில கடந்த 2015ல அவர் திருவண்ணாமலை நீதிமன்றத்தால விடுவிக்கப்பட்டார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல மேல்முறையீடு செய்த நிலையில இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தால 2018ஆம் ஆண்டு தள்ளுபடியானது செய்யப்பட்ட நிலையில இதனை தொடர்ந்து தான் கடந்த 2023 பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அவர் இருந்தபோது அரசு ஒப்பந்தங்கள் தொடர்பாக வருமானத்திற்கு அதிக சொத்து குவித்த புகாரின் அடிப்படையில ஏவா வேலுவோட வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கல்வி நிலையங்கள்ல வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையை மேற்கொண்டனர். இந்த நிலையில தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். சோதனை நிறைவுக்கு பின்னரே கைப்பற்றக்கூடிய ஆவணங்கள் குறித்த தகவல்கள் தெரிய வரும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏதேனும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்திருக்கிறாரா என்பது குறித்தான விவரங்கள் பின்னர் தான் தெரிய வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.